அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பது வள்ளுவன் வாக்கு. ஆம் கண்மணிகளே, வள்ளுவன் தெய்வப்புலவன் வள்ளுவன் வாக்கிற்கேற்பவே எண்ணி துணிந்து இந்த போட்டித் தேர்வு உலகத்தில் அடியெடுத்து வைத்து தேர்வுக்கும் தயாரித்துக் கொண்டு வருகின்ற உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி பணிகின்றேன். ஆர்வலர்களே, இந்த திருத்திய பாடத்திட்டம் இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரிவைஸ்டு சிலபஸ் அப்படின்றது தமிழை பொறுத்த வரைக்கும், பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கிராமர் ஆக்கிட்டான், பழைய சிலபஸ் எல்லாம் தூக்கிட்டான், முழுவதுமாக நமக்கு கிராமர் இலக்கணம் தான் இருக்கிறது, இலக்கணத்துக்கு தான் அதிமுக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க டிஎன்பிசி வந்தா அப்படின்னு எல்லோருமே பரவலாக ஒரு பேச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை? பொதுவாக போட்டித் தேர்வு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இந்த பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? எப்படி 100க்கு 100 எடுக்கலாம்? அவங்க வந்தா தமிழ்ல வந்தா பழைய பாடத்திட்டம் படிச்சு 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 நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 100க்கு 100 எடுத்துடலாம், அப்ப இதுல எடுக்க முடியாது ஒரு சாரார் அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதும் உண்டு. இதெல்லாம் உண்மைதானா? இந்த வீடியோவில் நம்ம இதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். இந்த ரிவைஸ்டு பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ்ல திருத்திய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எதெல்லாம் படித்தால் போதும், எதையெல்லாம் படித்து பயிற்சி செய்ய வேண்டிய பகுதிகள் அப்படின்னு 2 கூறுகளை நான் பிரிக்கிறேன். பொதுவா படிப்பது என்பதை சுமையாக கருதாமல் சுகமாக கருத வேண்டும். அப்போதான் வாழ்வு என்பதே நாம் ஒளிவிட முடியும். விழித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக்கொண்டே இரு என்கிறது ஒரு நூலக வாசகம். எப்போதெல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போதெல்லாம் படித்துக்கொண்டே இருங்கள். அதுவும் வாழ்விலே நாம் அடியெடுத்து வைப்பதற்கு வாசிப்பை மேம்படுத்த வேண்டும். வாசிப்பு என்பது மனித மனங்களை உழுது பண்படுத்தும் களம். அதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. வாசிப்பால் தான் சரித்திரத்தில் இடம்பெறுகின்ற சான்றோர்கள் உயர்ந்த நிலை அடைந்ததெல்லாம் வாசிப்பின் காரணமாக மட்டுமே. அந்த வகையிலே இந்த தேர்வுக்கு படிக்கிறோம் என்று சுமை இல்லாமல் தேவைக்கு படிக்கிறோம் என்ற சுகம் இருந்தால் போதுமானது. அந்த சுகத்தோடு கூடிய கல்விதான் உங்களை பசுமரத்தாணி போல மனதிலே பதிய வைக்கும். மறதி என்பது இருக்காது. இந்த நல்ல எண்ணங்களோடு நாம் இந்த தமிழ் பாடப்பகுதியை புரிந்து கொள்வதற்காக நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 7 யூனிட் இருக்கு, 7 யூனிட் இருக்கு. இந்த 7 அலகுகளும் என்னென்ன மாதிரி இருக்கு? முதல் அலகுல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. முதல் அலகுல இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல எழுத்து சொல் தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க இலக்கண குறிப்புன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஆனா யாப்பு இலக்கணம் கேள்வி கேட்பாங்க. அடி எத்தனை வகைப்படும், தொடை எத்தனை வகைப்படும், சீர் எது, மாச்சீர் எது, எது இயற்சீர் அப்படிலாம் கேள்வி வந்திருக்கு நமக்கு வந்தா. அப்போ இந்த பாடத்திட்டத்தில் நம்ம எப்படி படிக்கணும்? இதுக்கு வந்தக்கா அந்த சிலபஸ் டீகோடிங்ன்றது நம்ம தனியா பார்க்குறோம். பட் பாடத்திட்டத்துல பயிற்சி செய்ய வேண்டிய பகுதிகள் எது? எந்த அளவுக்கு இந்த பாடத்திட்டம் எளிமையானதா கடுமையானதா? ரொம்ப கடினம் கொடுக்கக்கூடிய பகுதிகளா? வினாக்கள் எல்லாம் எளிமையா இருக்குமா இல்ல கடினமாக இருக்குமா? அந்த வினாக்களுக்கு தகுந்தாற் போல் நாம் எப்படி தயாரித்துக் கொள்ள வேண்டும்? எப்போதுமே ஒரு எதிரி நாட்டின் மீது படையெடுத்து செல்கின்ற மன்னன் முதல் முறையாக அவன் மீது தூதுவனை அனுப்பி ஆணிரைகளை எல்லாம் கவர்ந்து வர சொல்வதனுடைய காரணம் என்னன்னா, அவனுடைய படை வலிமை எத்தகையதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் அதே மாதிரிதான். நம்ம ஒருத்தர் மீது படையெடுக்க போகிறோம். யாரு? டிஎன்பிஎஸ்சி. அவர் என்ன மாதிரியான ஆயுதத்தை பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வெற்றி எளிது. ஏன்னா அதை விட கூர்மையான ஆயுதம் அறிவு எனும் ஆயுதம், கல்வி அறிவினும் ஆயுதம். அதை செம்மைப்படுத்தி கொண்டு தேர்வுக்கு சென்றால் எளிமை அல்லவா? அவர்கிட்ட வெற்றி பெற்று வந்துட்டே இருக்கலாம். நம்ம அதை தான் இப்ப இந்த சிலபஸ்ல நம்ம பார்க்க வரோம். வாங்களே, தமிழ்ல 100க்கு 100 உறுதி. அதை எடுத்த உடனே நம்ம பசுமரத்தாணி போல பதிய வைக்கிற தாரக மந்திரம். தமிழ்ல சென்டம் கண்டிப்பா போட முடியுமா? கண்டிப்பா முடியும். எப்படி? இந்த பாடத்திட்டத்தை புரிந்து கொள்வதன் மூலமா. முதல்ல அழகு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு இருக்கு. இந்த அழகுல இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்றத ஒரு விஷயம் என்ன இருக்கு நமக்கு வந்தா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல எதெல்லாம் நம்ம படித்தால் மட்டும் போதுமானது, எதெல்லாம் பயிற்சி செய்ய வேண்டியது அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்கோம் இந்த அவங்களுக்கு. அப்போ படித்து எடுக்க வேண்டியது எது, பயிற்சி செய்து செய்ய வேண்டியது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். படித்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு எதை சொல்ற பாருங்க பார்க்கலாம். இங்க வந்தா நமக்கு பழைய பாடத்திட்டத்துல ஒரே வரியில கொடுத்துருப்பாங்க, ஒலி வேறுபாடு அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து இப்ப சொல்றாங்க லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, அயற்சொல் அதுக்கு இணையான தமிழ்ச்சொல். இதுதான் முக்கியமானது. இதுல எந்த விதமான இலக்கண நுட்பங்களும் கிடையாது. ஒரு இலக்கணத்தை அறிந்த பின்புதான்
ஈறுபோதல் இடையகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னுற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல்னு இலக்கணம் நூற்பாவை படிச்சுதான் இதை மனதில் நிறுத்தணும்னு ஒண்ணு கிடையாது. அப்படி சொல்லுவாரு. இது என்ன பண்ணா போதும், அறிந்தால் போதுமானது, படித்து அசை போட்டால் போதுமானது. இந்த பகுதி அப்படியே உங்க கைக்கு வந்துடும். அப்ப பாருங்களேன், எதெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்தோம்னா எதெல்லாம் புரிந்து கொண்டு படித்தல் வேண்டும், எதையெல்லாம் படித்து பழகுதல் வேண்டும். நம்ம தான் படித்து பழகுவது ஒரு வழக்கம், பயிற்சி செய்து பழகுவது மற்றொரு வழக்கம். இந்த இரண்டு கூறுகளையும் ஒருங்கே நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா தமிழ்ல சென்டம் தான் போட்டு வந்துட்டே இருக்கலாம். ரெண்டாவது பாருங்க, அயற்சொற்கள் தமிழ் சொற்கள் அப்படின்னு போறாங்க. இது மூன்றும் ஒற்றை வரியில அடக்க வேண்டியது. அவங்க பாடத்திட்டத்தில் தனித்தனியா கொடுத்திருப்பதெல்லாம் அதே மாதிரி நானும் பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஆனா ஒலி வேறுபாடு அறிதல் அப்படின்றது தான். இங்க பாருங்க, அயற்சொற்கள் தமிழ் சொற்கள். அது என்ன அயற்சொற்கள்? இந்த சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அழகு 6ஆ ஒன்று வச்சிருக்காங்க. என்னது? மொழிபெயர்த்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஆங்கிலம் அந்த சிலபஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல். அழகா அவங்க வகுத்து வச்சிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அயற்சொல்லும் அதனுடைய தமிழ் சொல். ஜமுக்காலம் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்ன? அப்ப பிறமொழி சொல் தானே எது? அங்குதான் கருதணும். அவனா எழுத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதை வந்து நாம் படித்தால் மட்டும் போதுமானது. எது ஜமுக்காலம் அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கு அயற்சொல்லுக்கு தமிழ் சொல் எது? நமக்கு ஜன்னல் அப்படின்னு சொல்றோமே, நம்ம இந்த ஜன்னல் கதவுக்கு என்ன ஆச்சுன்றாங்களோ அது மாதிரி ஜன்னல், அந்த ஜன்னல்லாம் வந்தா இது தமிழ் சொல் என்ன? அது தமிழ் சொல் தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி அயற்சொற்களும் தமிழ் சொற்களும் எப்படி இடம்பெறுகிறது அந்த அடிப்படையில் தான் இங்க வச்சிருக்காங்க. இங்க வந்தா எழுத்திலக்கணம். அப்போ அழகு 1ல படிக்க வேண்டிய பகுதி அது மட்டும்தான் சார். இலக்கணம் என்பதற்கு இதுதான் கூறுகளா இருக்கு. இதெல்லாம் பாருங்க, குறிநெடில் வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துகள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை, சந்திப்பிழை, சேர்த்து எழுதுதல், பிரித்து எழுதல். இது ரெண்டும் ஒரு இலக்கணம். இது தனி ஒரு இலக்கணம், இது ஒரு தனி இலக்கணம். இது அனைத்துமே எழுத்து இலக்கணம் தொடர்புடைய செய்திகள் தான். அனைத்துமே எழுத்து இலக்கணம் தொடர்புடைய செய்திகள் தான். அப்போ இந்த குறிநெடில் வேறுபாடு, இனவெழுத்துக்கள், கூட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் சொல்லும் போது எழுத்து இலக்கணம் என்பதை மறைமுகமா படி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க சார்? அதுக்கு விளக்கம் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அவங்க என்னன்னா, இந்த இதெல்லாம் அறிந்து கொண்டால், அறிந்திருந்தால் மட்டுமே மனதில் பதிய வேண்டியது. ஒருமைப்பன்மை அதே மாதிரிதான். அது ஒன்று உங்களுக்கு வந்தா ஒருமைப்பன்மை வந்தா நமக்கு ஒருமைப்பன்மையோட மூவிட பெயர்கள்னா என்ன, மூவிட பெயர்களும் வேற்றுமை உறவு இருக்கும்போது என்னவாக தெரியும், ஒருமைன்னா என்ன விகுதி கொண்டு முடியும், பன்மை என்ன விகுதி கொண்டு முடியும், அதுல திணை வேறுபாடு எப்படி நம்ம கண்டறிவது, இதெல்லாம் ஒருமைப்பன்மையில மொழிபெயர்ச்சியோடு சேர்ந்த ஒரு இலக்கணம் இந்த ஒருமைப்பன்மை. இதை அறிதல் வேண்டும், புரிதல் வேண்டும், அறிந்து புரிந்து பின் நிறுத்துதல் வேண்டும். இது 3 விஷயம் நடக்கும் இங்க வந்திருக்கா. அப்ப பயிற்சி செய்ய வேண்டிய பகுதிகள் இதுல இருக்கு. சந்திப்பிழை என்பது ஒரு தனி இலக்கணம். பயிற்சி செய்தால் மட்டுமே சந்திப்பிழை உங்கள் மனதிலே பதியும். பயிற்சி இல்லாம வரவே வராது. எனக்கு தெரிஞ்சிடும், நான் லேசா படிச்சாலே தமிழ் தப்பு இல்லாம போயிட்டே இருக்கும். அப்படி கிடையாது. தமிழ் வந்தா ஒவ்வொரு இடத்திலும் வல்லினம் மிகுவதற்கான காரணம் சொல்லணும், மிகாமல் இருப்பதற்கான காரணம் சொல்லணும். அந்த காரணம் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? இலக்கணம் சொல்லணும். இலக்கணம் சொன்னாதான் சந்திப்பிழை வரும். அதுல இந்த ஒரு வரியில ஒட்டுமொத்த இலக்கணத்தையும் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம வந்தா. அடுத்ததான் இந்த சேர்த்து எழுதுவது அப்படின்றது புணர்ச்சி. புணர்ச்சி தெரிஞ்சாதான் சேர்க்க தெரியும். சேர்க்க கத்துக்கிட்டாலே பிரிச்சிடலாம். நம்ம 2 சொற்கள் எப்படி சேருதுன்னு தெரிஞ்சாலே அந்த 2 சொல்ல பிரிப்பது எளிது இல்லைங்களா? அதுதான் இங்க நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த சேர்த்து எழுதுதல், பிரித்து எழுதுதல், இதுவும் ஒரு இலக்கணமா இருக்கு. அப்போ இது ஒரு இலக்கணமா இருக்கு, ஒருமைப்பன்மை ஒரு இலக்கணமா இருக்கு, சந்திப்பிழை அடுத்த இலக்கணமா இருக்கு, சேர்த்து எழுதல், பிரித்து எழுதல் என்பது புணர்ச்சி இலக்கணத்தினுடைய கூறுகளாக இருக்கு. தெளிவா தெரிஞ்சிருச்சு. இது எழுத்து இலக்கணத்தை முடிச்சு சொல்லிலக்கணம் வராங்க. இந்த சொல்லிலக்கணத்துல வினைச்சொல் அப்படின்னு கொடுத்து ஒரே இலக்கணம் இது வந்தக்கா வினைச்சொல் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. வினைச்சொல்லோட வகைகள் இருக்கு. இந்த வினைச்சொல் என்பது எஞ்சி நிற்பா எப்படி பேர் எச்சம் என்று பெயர் பெறுகிறது, முற்று பெற்று வந்தா முற்று என்று பெயர் பெறுகிறது. அப்ப முற்றுனா என்ன, எச்சம்னா என்ன, இந்த 2 தெரிஞ்சாதான் அவங்க கொடுக்குற இந்த தலைப்பு வேர்ச்சொல் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு நம்ம ஒரு படிக்கணும். அதுதான் அவங்க வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வேர்ச்சொல்லில் இருந்து பெயரச்சம், வினையச்சம், தொழில் பெயர், வினைமுற்று, வினையால் அணையும் பெயர் எப்படி உருவாக்குவது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப பெயரச்சம் வினையச்சம் தெரியணும்னா வினைச்சொல் புரிந்தால்தான் பெயரச்சம் வினையச்சம் தெரியும். ஏன் அது எச்சமாக இருக்கிறதுன்னு புரியும். அப்போ இதுவும் நாம் நிச்சயமாக பயிற்சி செய்ய வேண்டிய பகுதியில் அடங்கக்கூடியது, எழுத்தும் சொல்லும். அப்போ யூனிட் 1ல நீங்க பாருங்க, படிக்க வேண்டியது அவ்வளவுதான் சார். ரொம்ப சிம்பிள், நீங்க தெளிவா பிரிச்சு வச்சுக்கலாம். யூனிட் 1ல ஏன் 25 மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதற்காகத்தான். இது நான் ரொம்ப எளிமையா இதை சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா
நீங்க டீகோடிங் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 25 கொஷின்ஸ், ஒய் தே ஆர் கிவிங், ஒய் தே ஆர் ஆஃபரிங் 25 கொஷின்ஸ் ஃபார் தி இலக்கணம். இந்த இலக்கண பகுதிக்கு 25 வினாக்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதனால இவ்வளவுதானா சார் அப்படின்னு நீங்க எடுத்துடாம, சார் இதை முழுமையா புரிந்து கொள்ளணும். அதை அழகு ஒண்ணுல இந்த வீடியோ எதை பற்றியது முழுக்கனா படிக்க வேண்டியது எது, பயிற்சி செய்ய வேண்டியது எது அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நம்ம தான் இதை நீங்க தெரிஞ்சதுன்னா யூனிட் 1 எது, 2 எது, 3 எது, ஒவ்வொரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு அழகா புரிஞ்சிடும் இல்லைங்களா? அதற்காக தான் இந்த பதிவு. அப்போ படிக்க வேண்டியதுல யூனிட் 1ல 2 பகுதிகள் இருக்கு. அதை புரிஞ்சுன்னா போதும் அப்படின்னு சொல்றோம். அடுத்த பிறகு பார்க்கலாம், இது கொண்டு போறோம். அழகு 2 சொல்லகராதி அப்படின்னு இருக்காங்க. இந்த அழகு 2 சொல்லகராதியில பாருங்க, இதுல படிக்க வேண்டிய பகுதி படித்து பழகு அப்படின்னு ஒன்று சொல்றோம், பயிற்சி செய்து பழகு அப்படின்னு ஒன்று எடுத்துறோம். படித்து பழக வேண்டிய பகுதிகளில் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எதிர்ச்சொல் நமக்கெல்லாம் வழக்கில் நாம் பயன்படுத்துகின்ற எதிர்ச்சொற்கள். இங்க பாருங்க, காத்து மேல, காத்து கீழே, மேலே கீழே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, உள்ளே வெளியே தெரிஞ்சது தானே, இரவு பகல் அறிந்த ஒன்று தானே. இப்படிதான் நமக்கு எதிர்ச்சொற்கள் இருக்குமா சார் அப்படின்னா, இந்த எதிர்ச்சொற்கள் எல்லாம் படித்தாலே மனதில் பதியும். சில எதிர்ச்சொற்கள் இருக்கிறது. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஆகாறு போகாறு. அப்ப இந்த சொற்கள்ல எது எதிர்ச்சொல்லாக இந்த திருக்குறளில் பயின்று வரும் எதிர்ச்சொல்லை தேர்க அப்படின்னு கேள்வி கேட்பான். அப்ப இந்த சொற்கள் என்னன்னா, படித்தாலே போதும் எதிர்ச்சொல் பழகிடும் சொல்ல வரணும். அதற்கென்று தனி இலக்கணம் என்று எதுவும் இல்லை. ஒரு இலக்கணத்தை முழுமையாக கற்ற பின்புதான் எதிர்ச்சொல் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எங்கும் இல்லை. கண்ணா படிச்சா போதும் ஐயா. அப்ப எதிர்ச்சொற்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்தீங்கன்னா இந்த பகுதி தட்டி தூக்கிடலாம். ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். ஓர் எழுத்து ஒரு மொழி 2ஆ பிரி. சிறப்புடைய ஓர் எழுத்து ஒரு மொழி, சிறப்பு இல்லாத ஓர் எழுத்து ஒரு மொழி எது எது, சிறப்பு உடையது எது, சிறப்பு இல்லாதது எது அப்படின்னு பிரிச்சிடலாம். சிறப்புடைய ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 6 சிறப்பு என்னன்னு சொல்றான். 6 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கிறது. சிறப்பு அல்லாத ஒரு எழுத்து ஒரு மொழிகள் ஒரு 16 இருக்கிறது. இதை மட்டும் எடுத்துட்டு அந்த எழுத்து அதுக்குரிய பொருள் என்ன, கு என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் யாது, அதுல படிச்சா மட்டும் எந்த விதமான இலக்கணமும் இல்லை. எவ்வித இலக்கணமும் இல்லாமல் படித்து பழக வேண்டிய பகுதியாக இருக்கக்கூடியது இந்த தலைப்பு. கிளியர்? உங்களுக்கு புரியும் நம்புறேன். நான் என்ன சொல்லிட்டு வரேன் பாருங்க. பொருந்தா சொல்லை, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இந்த பொருத்தமான பொருள், பொருந்தா சொல் ரெண்டுமே அப்படிதான். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்ல அவங்க கண்ணாப்பண்ணு கொடுத்து வச்சிருக்காங்க. பதினக்கா பொருள் தரும் ஓர் எழுத்தை அறிதல். இந்த பொருள் தரும் ஓர் எழுத்துன்னா எது? ஒரு எழுத்து தீ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு. இது பொருள் தருகின்ற ஒரு எழுத்து. என்ன பொருள் கொடுக்கிறதுன்னு கேட்கறாங்க அந்தக்கா. ஒரு எழுத்து ஒரு மொழி தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் என்னென்னு இருக்கிறது நமக்கு வந்தா. இந்த உரிச்சுற்றொடர்னு படிப்போம். சால, தவ, உரு, நனி, கூர், கழின், இதெல்லாம் சொல் வேறு வேறு இருக்கிறது. ஆனா இந்த 6 மிகுதி என்னும் ஒரே பொருளை தரக்கூடியது. உங்களுக்கு எளிமையா புரியுன்றதுக்காக அந்த எடுத்துக்காட்ட சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இரு பொருள் குறிக்கும் சொற்கள், ஒரே சொல்ல 2 பொருளை குறிக்கும். எடுத்துக்காட்டுக்கு நடு அப்படின்னு ஒரு சொல் எடுத்துட்டோம்னா, இந்த நடு என்கின்ற சொல் பாருங்களேன் எப்படி இருக்கு. எல்லோருக்கும் நடு, நாற்றை நடு ஒரு பொருள் குறிக்குது. நடு மையம், சென்டர் அப்படின்ற பதியை குறிக்குது. சொல் ஒன்று ஆனா குறிக்கின்ற பொருள் இருவேறாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சொல். ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிவது. எழிலி அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த சொல்லுக்கான பொருள் என்ன, வேறு சொல் என்ன, சொல்லும் பொருளும் தான் இது எல்லாமே. இது அனைத்துமே ஒரு தலைப்பின் கீழே, ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து அடிக்கலாம் சார். அப்படி உங்களுக்கு நான் பிரிச்சு அடுக்கி வச்சிருக்கேன், வேற ஒண்ணுமே. அப்போ பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்றது ஒரு சொல்லும் பொருளும் அப்படின்ற ஒரே தலைப்பின் கீழே. அவங்க என்னென்ன சிலபஸ்ல சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு ஒரு வார்த்தை வேற கொடுத்துருக்காங்க. இந்த சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு பொருள் குறிக்கின்ற பல சொற்கள், பல பொருளை தருகின்ற ஒரே சொற்கள், ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள், ஒரு பொருள் தருகின்ற ஒரு எழுத்து சொற்கள், இதெல்லாம் ஒரு திரும்ப 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 ஒரே பொருளை தரக்கூடியதுதான். அப்ப சொல்லும் பொருளும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அறிஞ்சொரு பொருள் என்ன வேணா நீங்க பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே லிஸ்ட் போட்டு படிச்சா போதும். பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற முதல் தலைப்பு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க தலைவர்கள் இருந்தா, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு இல்லையா ஓல்டு சிலபஸ்ல, அதை கீழே நீங்க படிச்சு வச்சீங்கன்னா போதுமானது. இதுக்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. நம்ம பழைய புத்தகங்களை பார்த்தீங்கன்னா கப்பலை குறிக்கும் தமிழ்ச்சொல், காட்டை குறிக்கும் தமிழ்ச்சொல், நாவாய் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன, பல்வேறு சொற்கள் இருக்கு. அதை தான் நமக்கு இங்க வச்சுக்கிறாங்க. உணவை குறிக்கின்ற தமிழ்ச்சொற்கள் என்னென்ன, பொம்மல்னா எது, இரடினா எது, இது வந்துக்கிறதுக்கு தான் அது இரடி பொம்மல் பிருகுவீர் அப்படின்ற வார்த்தை எங்க வருது, இதெல்லாம் படத்துல படிச்சிருப்பீங்க. இதை தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இது முழுமையா இந்த சொல்லகராதியின் கீழே
சொற்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அடிப்படையில இந்த சிலபஸ் பாடத்திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில படித்து பழக வேண்டிய பகுதிகள் அது மட்டும்தான். பயிற்சி செய்ய வேண்டியது என்ன? அகர வரிசை கொஞ்சம் சொல்லி கொடுத்தல் வேண்டும். கொஞ்சம் அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் தமிழ் நெடுங்கணக்கு எனக்கு சார் தமிழ் உயிர் எழுத்து தெரியும், மெய் எழுத்து தெரியும், இதுல என்ன சார் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு? அப்படி இல்லை. அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படித்து நாம் பழக வேண்டிய பகுதிகளில் பயிற்சி செய்து பழக வேண்டிய பகுதிகளாக இருக்கு. கண்டிப்பா இதை பயிற்சி செய்யும். ஒரு பொருட் பன்மொழி இது ஒரு இலக்கணமாகவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்தா ஒரு பொருட் பன்மொழி அதாவது என்னன்னா இலக்கண குறிப்பறிதல்ல நீங்க பொதுவியல்ல படிச்சுப்பீங்க. ஒரு பொருட் பன்மொழி, அடுக்கு தொடர், இரட்டை கிளவின்னு ஒரு இலக்கண குறிப்பாக இருப்பதனால எப்படிலாம் அமையும் தெரிஞ்சுக்கிறோம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த வழுவு சொற்கள் அப்படின்றது லிஸ்ட் போட்டு படிச்சா போதுமா? இல்ல, படித்த பின்பு தொடர்ல பயிற்சி செய்யணும். என்னென்ன தொடர் வருகிறது, என்னென்ன பயிற்சி செய்யணும் அப்படின்றத எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு அப்படின்றது எழுத்துக்கள்ல சந்தனம், சந்தனம் 2 சுழினாவா 3 சுழினாவா? உங்கள்கிட்டயே நான் இதை விடுக்கிறேன், கேள்வியே கேட்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இது எழுத்து எழுதும் போது ஏற்படுகின்ற பிழை. வழுவு சொற்கள் பாருங்களேன். நம்ம பேச்சு வழக்குல என்ன பண்ணுவோம்? நம்ம நெத்தியெல்லாம் வேர்வை சிந்தினோம் அப்படின்றான். நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அப்படின்னு எழுதுறான் இல்லையா? அப்ப வேர்வையா வியர்வையா எது சொல்? சரியான சொல். பேச்சு வழக்கில் நாம் ஏற்படுகின்ற வழு நமக்கு அப்ப இந்த பிறகு சொற்கள் நமக்கு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இந்த இரண்டுமே வழுவுச்சொல் நீக்குதல் தான். அந்த வழுவுச்சொல் நீக்குதல் என்பதில் லிஸ்ட் போட்டு சொற்களை அறிந்து கொள்ளலாம். நமக்கு இருமலா இருமலா, இருமல் லொக்கு 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 இரும்பலு பாட்டு எழுதுறான். நிறைய பேர் இரும்பலு சொல்லிட்டு போறான். இது இருமலா இரும்பலா, இது மாதிரி சொற்கள் இருக்குல்லவா, இதெல்லாம் வழுவு சொல். பேச்சு வழக்காலும் எழுத்து வழக்காலும் சொல் வழுவாகும். அந்த வழுவான சொல்ல அறிந்து கொண்டு பயிற்சி செய்தால் மட்டுமே இது நிற்கும். கண்டிப்பா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல், இது 2 சிலபஸா அவங்க கொடுத்திருக்காங்க. சரியான இணைப்பு சொற்களை தேர்ந்தெடுத்தல், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல். இணைப்பு சொல், காரண இணைப்பு சொல் என்று தமிழ்ல இருக்கு. அதனால், இதனால், ஆகையால், ஆனால், ஏனென்றால், ஆயினும், இருப்பினும் என்று காரண இணைப்பு சொற்கள் இருக்கு. அந்த காரண இணைப்பு சொற்கள் என்ன அப்படின்னு அறிந்து கொள்வதுதான் பயிற்சி செய்தால் மட்டுமே வரக்கூடியது. அதனால் எங்க போடணும், இதனால் எங்க போடணும், பயிற்சியின் மூலமாக தான் வரும். முதலான இந்த சொல்லை எங்க பயன்படுத்துவது, முதலிய என்ற சொல்லை எங்க பயன்படுத்துவது, ஆகிய என்ற சொல்லை எங்க பயன்படுத்துவது, போன்ற இந்த சொல்லை எங்க பயன்படுத்துவது, இந்த உரிய இடத்தில் அந்த இணைப்பு சொற்களை கொண்டு பொருத்த சொல்றாங்க. இது எப்போ வரும்? பயிற்சியின் மூலமா மட்டும்தான் வரும். படிச்சா மட்டும் போதாது. மருவு மொழி, இந்த ஒருபொருள் பன்மொழி, மருவு மொழி, இதெல்லாமும் இலக்கண குறிப்பாக நம்ம பார்க்க போறோம். பிழை திருத்தம், ஒரு ஓர், இது மாதிரி நம்ம பயிற்சி செய்தாலும் பல எங்க பயன்படுத்தணும், பலர் எங்க பயன்படுத்தணும், ஒரு எங்க பயன்படுத்தணும், ஓர் எங்க பயன்படுத்தணும், அது எங்க பயன்படுத்தணும், அது எங்க பயன்படுத்தணும், இது மாதிரி சொற்கள் இருக்கல்லவா, இதெல்லாமே பயிற்சியின் மூலமாக வரக்கூடியது. அப்ப எங்கே பயன்படுத்துதல் வேண்டும்னு தொடர் அறிந்திருத்தல் வேண்டும். அதான் இதோட முக்கியமா இருக்கு. பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்துற சொல் இருக்கு, அதுக்கு இணையான தமிழ் சொல். ஏன் அது லிஸ்ட் போட்டு படிச்சா போதா சார்? இங்க நம்ம 6th யூனிட்ல வேற மொழிபெயர்ப்பின் கீழே ஆங்கில சொல் வேற படிக்க போறோமே அப்படின்னா இல்லை. பேச்சு வழக்கில் ஏற்படுகின்ற சொல் என்ன, அதுல என்னன்னா நம்ம பயிற்சி செய்யணும் அப்படின்னு வரக்கூடியதுதான் இது தான். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், புதிய தொடர் உருவாக்குறது. 2 சொல் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரிதான் இந்த தலைப்பு, இந்த தலைப்பு, இந்த தலைப்பு, இதெல்லாம் ஒரு போன்று பயிற்சியின் மூலமா வரக்கூடிய தலைப்புகள். பாருங்க, யூனிட் 2ல அழகு 2ன் கீழே இதெல்லாம் படித்து பழகணும், இதெல்லாம் பயிற்சி செய்து பழகணும். இது சொல்லகராதி. இந்த எழுத்தும் சொல்லும் முக்கியமா இந்த பாடத்திட்டம் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்குன்னா, தமிழ் மொழியை ஐயமற எழுதவும் பேசவும் தெரிந்த ஒரு அறிஞனை மட்டுமே அரசில் அமர்த்துதல் வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக இருக்கலாம். இந்த பாடத்திட்டத்தை புரிந்து கொள்ளும்போது நமக்கு அப்படிதான் தெரியும். முழுமையா படித்திருந்து தமிழை பிழையற எழுத தெரிந்தும் பிழையற பேச தெரிந்தும் இருக்கின்றவர்கள் தான் இது மாதிரி பயிற்சிகள்ல கை தேர்ந்தவராக மாற முடியும். தேர்வு வினாக்களுக்காக நம் பாடத்தை படித்தல் என்பது வேறு. ஆனா மொழியை ரசித்து படித்தல் என்பது வேறு. தமிழ் மொழி, நாம் பேசுகின்ற மொழி, இதை பிழையில்லாம பேசலாமே, பிழையற இந்த சொல்ல பேசலாமே அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கினா ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ இதெல்லாம் படித்தால் வந்துடும், இதெல்லாம் பயிற்சியின் மூலமாக வந்துடும். கற்பீர்கள் என்று நம்புகிறேன், உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். வாங்க அடுத்தது போறோம். நம்ம இந்த அழகு 3க்கு போறோம். இந்த அழகு 3ல பாருங்க, முக்கியமா இவங்க என்னன்னா எழுதும் திறன், இவங்க வச்சுக்கிற பேர். இந்த அழகு 3க்கு பேர் என்ன அப்படின்னா எழுதும் திறன் அப்படின்னு பேர். அப்ப இந்த எழுதும் திறன் அப்படின்றதுல எதெல்லாம் சார் எழுதும் திறன்ல படிக்க வேண்டியது இருக்குதா? சிலபஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி எழுதும் திறன்ல படிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னா இருக்கு. அவங்க பாடத்திட்டம் வச்சிருக்காங்க. எதெல்லாம் படித்தால் மட்டும் போதும், இதெல்லாம் இதுல பயிற்சி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
படிக்க வேண்டிய பாருங்களா மரபு பிழைகள். ஏற்கனவே பழைய பாடத்திட்டத்தில் நீங்க அழகு 6ன் கீழே இந்த சிலபஸ் படிச்சு செய்தான். மரபு பெயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இளமை பெயர், முதுமை பெயர்கள், வாழும் இடங்கள், ஒளி ஏற்படுத்துகின்ற ஒளி மரபு, வினை மரபு அப்படின்னு ஒவ்வொரு இடங்களிலுமே அவங்க பாடத்திட்டம் மரபு பிழைகள் என்ற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்கான். மரபு பிழை, இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு அவங்களே டீகோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வரியில மரபு பிழைன்னு கொடுக்காம இந்த மரபு பிழைகள் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதையும் அவங்க டீகோட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இது இந்த இடத்துல நம்ம என்ன படித்து பழக வேண்டிய பகுதியாக எழுதும் திறனில் இருக்கக்கூடியது. ஒற்றை வரியில முடிக்கலாம் மரபு பிழைகள், மரபு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல மரபு தொடர் வரலாம், அதில் மரபு பிழை வரலாம், மரபு சொற்கள் வரலாம், இளமை பெயராக இருக்கலாம், முதுமை பெயராக இருக்கலாம், மரப்பெயராக இருக்கலாம், பூ பெயராக இருக்கலாம். எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எது மரம், இதெல்லாம் செடி, இதெல்லாம் புல், புல் வகை எது, மர வகை எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல பயிற்சி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் மிக முக்கியமான ஒன்று. இதுலதான் சார் நமக்கு வச்சிருக்காங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்ற இலக்கணம் தமிழை பொறுத்தவரை எழுத்து நமக்கு எது எழுவாய், எது நமக்கு செயற்படு பொருளா இருக்கு, எது பயனிலையா இருக்கு, இந்த உறுப்புகளை தவிர்த்து வேறு இல்லை. ஆனா அவங்க கேள்வி அப்படி கேட்கறாங்களான்னா நிச்சயமா இல்லை. அப்போ இந்த இடத்துல என்னன்னா செய்யுள் அடிகள் எப்படி சீர் பிறழ் மாறாம சொற்களை ஒழுங்குபடுத்த முடியுது. டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். நாடா கொன்றோ காடா கொன்றோ, காடா கொன்றோ நாடா கொன்றோ, கொன்றோ நாடா கொன்றோ காடா, கொன்றோ காடா கொன்றோ நாடா. கொன்னுட்டா சார். சரியான தொடரை தேர்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றராக்குக, முறையான தொடரை தேர்க அப்படின்னு அவங்க கேள்வி இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இது கீழே வரக்கூடியதுதான். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், நிறைய தொடர்களை பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்தால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா கடினமாக இருக்கும். இந்த பகுதி அதாவது எளிமையான பகுதி தான், எளிமை தான், அது கடினம் இல்லை. பயிற்சி செய்தால் எளிமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்ப்பதற்கு எளிமையா இருக்கும், அவ்வளவுதானே இது அப்படின்னு தோணும். ஆனா இப்போ எக்ஸாம்ல போய் கை வைக்கும் போது என்னையா நீ அவ்வளவுதானு சொன்ன, பண்றா பார்க்கலாம், என்னை தொட்டு பார்க்கலாம், எடு பார்க்கலாம் அப்படின்னு நம்மளை சேலஞ்ச் பண்ணும். அதை செஞ்சு கவனமா இருக்கணும். அதாவது ஐயா இறையன்பவர்கள் அழகா ஒரு வசனம் சொல்லுவார், எங்கே எளிமை என்று இருக்கிறதோ அங்கே கவனம் அதிகம் தேவை என்று சொல்லுவார். ஆமா, எளிமை இருக்கின்ற இடத்தில் தான் நமக்கு வழுக்கல்கள் அதிகமாக இருக்கும். எங்கே எல்லாம் கடினம் இருக்கிறது என்று மனம் நம்புகிறதோ அங்கே நாமே கவனமாக இருப்போம். எளிமை என்ற பகுதியில் அதீத கவனம் தேவை. அப்ப எப்பயும் விட்டுறாதீங்க. கரெக்டா தொடர் வகைகள். இப்ப முதல்ல என்னன்னா வாக்கிய வகை அறிதல், செய்வினை, செயற்பாட்டு வினை, தனிவினை, பிறவினை வாக்கியங்கள்னு பழைய சிலபஸ்ல 17, 18 2 தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரிதான் சொல்லிட்டாங்க. தொடர் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை வாக்கியங்களை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம ஈஸியா இதை மொத்தமா சேர்த்து எப்படி வச்சுக்கலாம்னா வாக்கிய வகை அப்படின்னு வச்சுக்கலாம். சொற்றொடர், என்னென்ன வகையான சொற்றொடர்கள் நமக்கு இருக்கு, எல்லா வகையான சொற்றொடரும் நீங்க படிச்சாகணும். ஏன் தெரியுமா, இந்த ஒற்றை வரியில் இருக்கு. இதை அறியணும், அறிந்து புரியணும், புரிந்த பின்பு பயிற்சி. அறிந்தும் புரிந்தும் பயிற்சியின் மூலமாகவே இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம். அதனால இதை தனியா பிரிச்சு போட்டிருக்கேன். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் எது பயிற்சியா போதும், எது படித்தால் போதுமானது, எது பயிற்சி மூலமா வர வேண்டியதுன்னு பிரிச்சிருக்கோம். ஒருமை பன்மை பிழைகளை இருந்து சரியான தொடரை அறிதல் அங்கேயும் சொல்லி கொடுத்துருக்கோம் நமக்கு. இந்த ஒருமை பன்மை, சந்திப்பிழை 2 யூனிட் திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அவங்க. அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஒருமை பன்மை பிழை இருந்து சரியான தொடர். ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன, இதுவும் பயிற்சி மூலம் வரக்கூடியதுதான். மரபு தமிழ் பாருங்க, இந்த திணை மரபு, பால் மரபு இதெல்லாம் மரபு தமிழ்ல வர வேண்டியது. மரபு தமிழ் என்ற தலைப்பின் கீழே இது வேறு, இது படிச்சா வரக்கூடியது. வழுநிலை, வழாநிலை, வழு அமைதி அப்படின்னு அவங்க சொல்றோம் பார்த்தீங்களா. அப்ப வழுனா என்ன, எது திணை வழு, பால் வழு, மரபு வழு என்று வழு எத்தனை வகைப்படும், வழா நிலைகள் எத்தனை இருக்கிறது, வலுவாக வந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதிகள் எது. அப்போ இந்த 3 இலக்கணம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இங்க கொண்டு வச்சிருக்கோம். இந்த மரபு தமிழ் கீழே தான் சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதையும் இது கீழே தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மரபை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நிறுத்தல் குறியீடுகள் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது தமிழுக்கு இது வரைக்கும் டிஎன்பிசியோட இதுல புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த பகுதி அப்படின்றது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா நிறுத்தல் குறியீடுகள் பயிற்சி மூலமா வரக்கூடியது. நம்ம மொத்தம் இருக்கின்ற 27 குறியீடுகளும் என்னென்ன குறியீடு, அது எங்கெங்க பயன்படுத்தணும் அதை பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பகுதி ரொம்ப எளிமையான பகுதி. இல்லை அழகு 3ல் எழுதும் திறன் கீழே எதெல்லாம் பயிற்சியா படித்தால் போதும், எது பயிற்சி செய்தால் போதும், உங்க அனைவருக்கும் புரியும் நம்புறேன். இந்த எதுல ஐயம் இருக்கிறதோ அதை கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் உங்களுக்கு அதற்கா. அப்ப எது படிக்க வேண்டிய பகுதிகள், பயிற்சி செய்ய வேண்டிய பகுதிகள் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகா தெரியுது. அழகு 3ல் அவ்வளவுதான் இருக்கு நமக்கு வந்தா. அடுத்து அழகு 4 போறோம். பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. அழகு 4 பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஒரே வரியில சொல்லிட்டேன்.
இந்த பகுதியில் உள்ள அனைத்து சொற்களையும் அறிந்து கொள்வதோடு பயிற்சியும் அவசியமாகும் அப்படின்னு. ஏன் தெரியுமா? இது உங்களுக்கு அனைவருக்குமே புதிதாக ஒரு பகுதியாக கூட இருக்கும். ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கும் சொல்றேன், புதிதாக இந்த களத்துக்கு வந்திருப்பவர்களுக்கு அது எளிமை எப்போதும் புரியுது. ஏற்கனவே படித்திருக்கின்ற மாணவர்களுக்கு அது புதிதாக இருக்கும். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், ஊடகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு துறை இல்லை, பல்துறை. அப்ப என்னன்னா ஒவ்வொரு துறைகளிலும் அறிவியல் துறை சார்ந்து என்னென்ன கலைச்சொற்கள் நமக்கு இருக்கிறது, கல்வி சார்ந்து என்னென்ன கலைச்சொற்கள் இருக்கிறது, மருத்துவம் சார்ந்து என்னென்ன கலைச்சொற்கள் இருக்கிறது அப்படின்னு இந்த கலைச்சொற்களை அழகா பட்டியலிட்டு அவங்க படிக்கணும். நம்ம வந்தக்கா பட்டியலிட்டு படித்தால் மட்டுமே இதுல கை தேர்ந்து வர முடியும். படிப்பதோடு சேர்ந்து பயிற்சியும் அவசியமாகும். ஒரு லிஸ்ட்டை போட்டு படிச்சிடலாமா சார், ஆங்கில சொல் படிச்சவன் படிச்சிடலாமா சார்னா இல்லை. அயர் சொற்கள் லிஸ்ட் போட்டு படிச்சவன் படிச்சிடலாமா சார், கிடையாது. படிப்பதோடு சேர்ந்து பயிற்சி அவசியம். ஏன் தெரியுமா? அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு இந்த கலைச்சொற்கள் ஆக்கத்துல மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு இடைச்சொற்கள் இருக்கு. இந்த மைக்ரேஷன் அப்படின்ற வார்த்தை படிக்கிற எல்லோருக்கும் தெரியும். அதாவது ஒரு வார்த்தைக்கான மீனிங், லிட்ரல் மீனிங் வேறு, டெக்னிக்கல் மீனிங் வேறு. அந்த டெக்னிக்கல் மீனிங் அப்படின்றத நம்ம கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தொழில்நுட்ப சொற்கள் என்னென்ன இருக்கிறது? மைக்ரேஷன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எக்கனாமி படிக்கிற அத்தனை பேரும் பாருங்க, சோஷியல் இஷ்யூ படிக்கிற அத்தனை பேர் பாருங்க, மைக்ரேஷன் அப்படின்னா இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல அதுக்கு டெக்னிக்கல் வார்த்தை, கரெக்டான கலைச்சொல் தெரியுமா? வலசை அப்படின்னு பேர் வருது இல்லையா? பறவை மைக்ரேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா வலசை போதல். வலசை என்பது தமிழ் சொல். அப்ப நமக்கு என்னன்னா, இது படித்திருக்கின்ற லிட்ரல் மீனிங் வேறு, இது சொல்லுகின்ற கலைச்சொல் வேறு. அப்ப இது படித்தால் குழப்பம், படித்து பயிற்சி செய்தால் குழப்பம் தீரும். அதனாலதான் இந்த யூனிட் 4 அழகு 4 கீழ் இருக்கின்ற அனைத்து கலைச்சொற்களையுமே நீங்கள் படிப்பதோடு மட்டும் நிறுத்தி விடுதல் கூடாது, படிப்பதோடு சேர்ந்து பயிற்சியும் அவசியமாகும். புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதனால முக்கியமான பகுதி இது வந்தாக்கா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த அழகு, நம்ம அழகு 5ல நமக்கு எதெல்லாம் இருக்க வேண்டியிருக்கு பாருங்களேன். அழகு 3 வரைக்கும் படித்தலும் பயிற்சி செய்தலும் கலந்து வந்தது. அழகு 4 முழுமையுமா படித்த பின்பே பயிற்சி செய்ய வேண்டிய பகுதிகள் இருக்கு. அழகு 5ல என்ன இருக்கு பாருங்க, பயிற்சியே ஆக வேண்டியது. என்னன்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல். இதை முழுமையுமா இது சார்ந்த பகுதிகளை முழுமையாக வாசித்து, இந்த வாசித்த பின்பு இருக்கின்ற அந்த பத்தியில என்னென்ன வினாக்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம், அந்த வினாக்களுக்கு விடைகளி. ரொம்ப பாருங்க அழகா சொல்லியிருக்காங்க அந்த கதை. இப்போ அரசு சார்ந்த நிகழ்வுகள், தகைசால் தமிழர் விருது, இதை பற்றி ஒரு செய்தி வருகிறது. அந்த தகைசால் தமிழர் அப்படின்றத பற்றியே நுட்பம், ஏன் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு செய்தி முகப்புத்தாளில் வெளியிடப்படுது. இல்லை தலையங்கமாக ஒரு கட்டுரை எழுதப்படுகிறது, தினமணி தாள்களில் ஒரு கட்டுரை எழுதப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டுரையை கொடுத்துட்றாங்க. அப்போ தகைசால் என்ற சொல்லின் பொருள் யாது, தகைசால் அப்படின்றத பற்றி முழுமையாக விளக்குறாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து எடுப்பது. இப்போ இது என்ன பண்ணணும்னா, படிக்க வேண்டியதே இல்லை, பயிற்சி மட்டுமே போதுமானது. படித்து பயிற்சி வேண்டாம், நேரடி பயிற்சி. இதுக்கு யாரும் ஒருவர் இருந்து சொல்லி கொடுத்து இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பார்க்கணும் அப்படின்னு இல்லை. பார்க்க வரும். அது வந்துக்கா சொல்கிறான்ல, பார்க்க தான் பிடிக்கணும். அதே மாதிரி தான் பார்க்க தான் இது வந்து உங்கள் கைக்கு வரும். பார்க்க கைக்கு வந்துடும். ஊமை தொடரின் பொருள் அறிதல் கண்டிப்பாக பயிற்சி வேணும். படித்த பின்பு பயிற்சி வேணும். ஊமைனா என்ன, அந்த ஊமை தொடர்கள் எது எது, அது நமக்கு எப்படின்னா பழைய மாதிரி கேள்வி கேட்பது அல்ல. பவளம் போல, முத்து போல, கயல் போன்ற, நிலா போன்ற, பிறை போன்ற அப்படின்னு கேட்பதல்ல நமக்கு. இப்போ கேள்வி வந்தக்கா, இப்போ கேள்வி முழுக்க இலக்கியம் சார்ந்த ஊமை தொடர்களாக அமைந்திருக்கிறது. இப்போ ட்ரெண்டிங் அப்படி தான் இருக்குது டிஎன்பிசியில். அந்த பழைய வார்த்தைகள் அதுதான், பிறை போன்ற நெற்றி அப்படின்னு நமக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்படின்னா ஊமை தொடர் கொடுக்கும்போது ஒரு செய்யுளடியை கொடுத்துட்டு, பசுமண் களத்துள் நீர் பெய்து இது ஏற்று என்ற ஓமை விளக்குகின்ற பொருள் யாது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒரு சொல்ல கொடுத்து, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செய்யுளடியை கொடுத்து, இந்த செய்யுளடி விளக்குகின்ற ஓமையின் பொருள் யாது. அப்போ ஓமை என்ன, ஓமை தொடர் என்ன, பொருள் என்ன. அந்த ஓமை தொடர் சேர்ந்து மரபு தொடர், தாளம் போடுதல், தண்ணி காட்டுதல், கம்பி நீட்டுதல் அப்படிலாம் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்பி நீட்டுறவங்களாம் சொல்லியிருப்பீங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிற மாதிரி பண்ணுறலாம். அது மாதிரி கம்பி கட்டுதல்னா என்ன, கம்பி நீட்டுதல்னா என்ன, இது மரபு தொடராக இருக்குது. அந்த மரபு தொடரோட பொருள் அறிதல். இதுக்கு முன்னாடி மரபு பிழைன்னு ஒன்று படிச்சிருப்போம், அது வேறு. ஒரு சொல்லுக்குரிய மரபுகள், இளமை பருவம் என்ன, முதுமை பருவம் என்ன, முற்றிய காய்க்கு என்ன பேர், இளம் காய்க்கு என்ன பேர், ஒரு விழுந்த நிலையாக இருக்கின்ற இலைக்கு என்ன பேர், தொடர்ந்து நிலை இருக்கின்ற இலைக்கு என்ன பேர், பூவியினுடைய நிலைகள் என்ன, அதெல்லாம் மரபு. இது வந்து மரபு தொடர் அப்படின்னு பேர். அப்போ இந்த மரபு தொடரையும் நம்ம என்ன பண்ணணும், முதலில் அறியணும், பின்பு பயிற்சி.
பழமொழிகள் பொருளெழுதல் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஏதாவது ஒரு எக்ஸாம்லையும் ஒரு புதிய பழமொழியை உள்ள அப்படியே அழகாக செருகி நம்மளை ஒரு ஷாக் கொடுக்குறான் டிஎன்பிசி வந்தக்கா. நம்ம அதுக்கு பயப்படவே கூடாது, அழகாக பிச்சு உதட்டு போயிட்டே இருக்கணும். என்னது பழமொழிகள் அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக படிக்கணும். தமிழக அரசினுடைய சித்தாந்த சைவ பதிகம் வெளியிட்டிருக்கின்ற பழமொழிகள் என்னென்ன இருக்குது அதை மொத்தமாக லிஸ்ட் அவுட் எடுத்து புத்தகத்தில் லிஸ்ட் அவுட் என்னென்ன இருக்குதுன்னு உட்காந்து இந்த பழமொழிகளை அறிஞ்சால் போதுமானது. அதுக்காக அகரவரிசைப்படி இருக்கின்ற ஒரு கலைக்களஞ்சியத்தை படிக்கிற அவசியம் இல்லை. முக்கிய பழமொழிகள், இலக்கிய ரீதியாக இருக்கின்ற அன்றாட வாழ்விலே மக்கள் பயன்படுத்துகின்ற பழமொழிகள், சொலவடைகள் என்னென்ன இருக்குது, அது முறையறிந்தும் உரைத்தல் வேண்டும். ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தல கேள்வி வருது, நமக்கு பொருள் இருந்தும் கேள்வி வருது. பழமொழிக்கான பொருளும் வரும், பழமொழி தொடரை சொற்களை ஒழுங்குபடுத்தும் வரும். 2 இடங்களிலே பயன்படும். ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல், இதுவும் பயிற்சி மூலமாக வரக்கூடியது தான். ஆவண உள்ளடக்கங்கள் ரெக்கார்ட்ஸ் இருக்குது நமக்கு அந்த ஆவணத்தினுடைய உட்பகுதிகள் என்னென்ன இருக்குது, பாடி ஆஃப் கண்டென்ட்டில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, அந்த சொற்களுக்கான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்றத பற்றி புரிந்து கொள்ளுகின்ற திறனாக அடிப்படையில் இது வைக்கிறாங்க. அந்த அழகு 5 முழுமையுமா வாசித்தல் திறன் அப்படின்னு பேர். அப்போ வாசிக்க நமக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். பழமொழிகளும் சொலவடைகளும் ஓமை தொடர்களும் இருந்தால் தான், ஓமை தொடர்களும் மரபு தொடர்களும் இருந்தால் தான் அந்த ஒரு பத்தியனுடைய வாசிப்பு தன்மை என்பதை சுவாரஸ்யமாக வாசிக்க முடியும். அதனால தான் இந்த 4 பகுதியை இது கீழே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரு தலையங்கத்தை படிக்கணும்னா மரபு தொடர் தெரியணும், பழமொழி தொடர் தெரியணும், சொலவடைகள் தெரியணும், நம்ம ஓமை தொடர் தெரியணும். ஏன்னா தலையங்கத்தில் அத்தனையும் இருக்கும். அதுக்காக தான் இது கீழே கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த பகுதியை நீங்கள் பயிற்சி செய்து மட்டுமே அடைய முடியும். அதான் சொல்லியிருக்கோம், மேற்படி தலைப்புகள் முழுமையாக பயிற்சி மூலம் மட்டுமே மனதில் நிறுத்த முடியும். தெளிவாக சொல்லிட்டேன். இது எதுவுமே படித்தா மட்டும் படித்து அப்படியே விட்டுடலாமா, போதாது. நாள்தோறும் அசை போட்டு கொண்டிருத்தல் வேண்டும். இந்த பயிற்சி செய்ய என்பதன் அடையாளம் என்ன? நாள்தோறும் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், தினந்தோறும் பார்க்கணும். அதான் இதோட அடையாளம். சரியா? புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததான் அழகு 6. இந்த அழகு 6 என்பது முழுக்க முழுக்க மொழிபெயர்ப்பு பகுதியாக இருக்குது. ரொம்ப எளிமை. இந்த அழகு 6ல் மொழிபெயர்ப்புன்னு அவங்க கொடுத்துறாங்க. எதை மொழிபெயர்க்க சொல்கிறாங்க பாருங்களேன். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல், பயன்பாட்டில் இருக்கின்ற ஆங்கில சொற்களுக்கு மொழிபெயர்த்தல், பயன்பாட்டில் இருக்கிற அவங்களே கொடுத்துருக்காங்க. பென் டிரைவ் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்து அதுக்கான ஆங்கில சொல்லுக்கு தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு தெளிவாக அவங்க கேட்குறாங்க. அப்போ சொற்கள் பாருங்கள், இதெல்லாம் படித்தாலே போதுமானது. படித்து ஆங்கில சொல் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம அன்றாட வழியில் பயன்படுத்துகிற போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தமிழ்ச்சொல் என்ன, போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்ச்சொல் என்ன, பஸ் ஸ்டாண்டு தமிழ்ச்சொல் என்ன, பஸ் ஸ்டாப் தமிழ்ச்சொல் என்ன, பஜார் பிறமொழிச்சொல் அதுக்கு தமிழ்ச்சொல் என்ன. இந்த சொற்கள் படித்தாலே போதுமானது. படித்து கொஞ்சம் மனதிலே அசை போட்டால் போதும், பயிற்சி செய்யணுன்ற அவசியம் இல்லை. படித்து மனசில் வச்சுட்டா போதும். கொஞ்சம் அப்போ டெஸ்ட் எழுதும்போது பயிற்சி கூட வந்துடும். படிக்க வேண்டிய பகுதிகள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். பயிற்சி என்பதற்கும் படித்தல் என்பதற்கும் நான் வேறுபாடு சொல்லிகிட்டே வரேன். பயிற்சி என்பது ஒருவர் சொல்லி கொடுத்து பயிற்சி, அதன் மூலமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது, அதுதான் பயிற்சி என்பது. இந்த படித்து பழகு என்பது ஒருவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கையிலே நெட்டில் தட்டினா வந்துடும் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை படித்து வச்சுக்கோங்க, அதான் நடக்கும். இது பாருங்கள், மொழிபெயர்ப்பு பகுதி, ஆவணங்களுடைய தலைப்பு மிக முக்கியமான ஒன்று. இது மொழிபெயர்ப்பு நமக்கு பொதுவாக குரூப் 5A அது மாதிரி தேர்வில் வச்சுருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்பில் நமக்கு என்னென்னா ஆவணங்களுடைய தலைப்புகள், அரசினுடைய கோப்புகள், அரசினுடைய போக்குவரத்து கடிதங்கள் என்ன இருக்குது, அந்த கடிதத்தினுடைய தலைப்புகளிலிருந்து கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு என்ன தமிழ்ச்சொல், அதான் நம்மளை இங்கே கேட்குறாங்க. கரண்ட் ஃபைல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. கரண்ட் ஃபைல், எல்லாரும் கரண்ட்னா என்ன படிச்சிருப்பீங்க? போட்டித் தேர்வுகளுக்கு அத்தனை பேருக்கு கரண்ட்னா ஃபிசிக்ஸில் என்ன படிச்சிருப்பீங்க? மின்னோட்டம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ கரண்ட் ஃபைல்னா மின்னோட்ட கோப்பு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அப்போ என்னென்னா, இந்த கரண்ட் ஃபைல் அப்படின்ற அந்த சொற்கள் எங்கே வருது அப்படின்னா ஆவணங்களுடைய தலைப்புகளில் வருகிறது, கோப்புகளில் கையாளப்படுது. அது அப்போ ஆவண கோப்புன்னு சொல்லலாமா சார்? அப்படி கிடையாது. கரண்ட் ஃபைல், நடப்பு கோப்பு என்று பெயர். இது மாதிரி சொற்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பு பகுதிகளில் பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் வரும். ஏன்னா இது நீங்கள் அறிந்திடாத பகுதியாக இருக்கும். ஒருவர் தொகுத்து அதை உங்களிடத்திலே கொடுத்து அதன் பின்பு நீங்கள் பயிற்சி செய்தால் மட்டும்தான் இது உங்கள் கைக்கு சேர வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த பகுதி படிப்பதோடு சேர்ந்து பயிற்சி செய்ய வேண்டிய பகுதியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லிட்டேன், படித்து பயிற்சி செய் அப்படின்னு தெளிவாக போட்டாச்சு உங்களுக்கு அதை படித்தால் மட்டும் போதும், இதை படித்து பயிற்சி செய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பகுதி அழகு 6 ரொம்ப தெளிவானது. அழகு 7 இருக்கு இல்லையா, இது நான் சொல்லவே தேவையில்லை, உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். இது முழுமையுமாக படிக்கவும் செய்யணும், ஒருவர் சொல்லிக் கொடுக்கவும் செய்யணும், பயிற்சியும் பெறணும், அப்போ தான் வரும். திருக்குறள் 20 அதிகாரங்கள் இருக்குது இங்கே திருக்குறளுக்கு அதி முக்கியத்துவம். உங்களுக்கு தனி வீடியோ இந்த 20 அதிகாரத்தை குறித்து ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். எந்தெந்த பாலில் எந்தெந்த இயல்களில் எத்தனையாவது அதிகாரமாக இந்த இது இருக்குது அப்படின்றத ஒரு தனி இயல்லே திருக்குறள் குறித்து முழு விளக்கம் அளித்திருக்கிறேன். அப்புறம் பொது அறிவுக்கு திருக்குறள் படிப்பது என்பது வேறு. திருக்குறளின் மாறாத விழுமியங்கள் என்ன இருக்குது,
திருக்குறளில் மானுட தத்துவம் என்ன இருக்கு, அன்றாட வாழ்வில் திருக்குறளின் தாக்கம் என்ன இருக்கு, அன்றாட வாழ்வில் திருக்குறளின் தாக்கம்னா என்னென்ன கருத்துக்கள் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் படிக்கணும். அதை தனியாக டீகோட் பண்ணி திருக்குறள் குறித்து ஜிகேவுக்கு தனி வீடியோவும் பொதுத்தமிழுக்கு ஒரு தனி வீடியோவும் உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. முடிந்தால் அதை பாருங்கள். அதில் இங்கே திருக்குறள் தொடர்பான செய்திகள்லாம் முழுமையாக படிக்கணும். இது இங்கே எந்தெந்த இயல்களில் இங்கே கேள்வி வரும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி வச்சுருக்கோம். இது எந்தெந்த இயல், பாயிரவியல், இல்லறவியல், எந்தெந்த அதிகாரம், மொத்தம் 20 அதிகாரம் இருக்குது. அந்த 20 அதிகாரத்தோட வரிசை என்னன்னு சொல்லி ஒரு தனி பதிவிலே உங்களுக்கு விளக்கியிருக்கும். அந்த 20 அதிகாரங்களும் படித்தல் வேண்டும், பயிற்சியும் செய்தல் வேண்டும், புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அறிதல், புரிதல், மனதில் நிறுத்துதல், பின்பு பயிற்சி செய்தல். இது இந்த பகுதியில் தேவையான ஒன்றாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இதுக்கிட்ட அடுத்ததாக இந்த பகுதியை எப்படி பிரிக்கலாம்னா 3 கூறுகளாக பிரிக்கலாம், 4 கூறுகளாக பிரிக்கலாம். 4 கூறுகளில் முதல் என்னென்னா திருக்குறள், இரண்டாவது என்னென்னா இலக்கிய வரலாறு குறித்த செய்தி, மூன்றாவது என்னென்னா சான்றோர்கள் குறித்த செய்தி, நாலாவது என்னென்னா உரைநடை குறித்த செய்தி. இந்த 4 கூறுகளை இதை பிரிக்கலாம். முதல் கூறுகளாக நம்ம என்னென்னா திருக்குறள் அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க இங்கே வந்தக்கா பாருங்கள், சான்றோர்களும் தமிழ் தொண்டும். இதில் முடிச்ச உடனே நமக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா இலக்கிய வரலாறுன்னு போட்டிருக்கணும். இலக்கிய வரலாறு இங்கே ஒரு பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். அற இலக்கியங்கள், அற இலக்கிய மேற்கோள்கள் அப்படின்ட்டு இங்கே கொண்டு வராங்க. ரைட், நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சான்றோர்கள் பற்றிய செய்திகள் அவங்க இருக்குது. சான்றோர்களை சுருக்கிட்டாங்க. என்னென்ன சான்றோர்கள்லாம் நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஊவேசா, தேப்போமி, லக்குவனார், தேவநாயப்பாவனார், பாவலரேறு, இவங்களை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய தமிழ் பணின்னு சொல்லிட்டாங்க. இவங்களை பற்றி தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன சார் கால்டுவேல் கொடுக்கவே இல்லை சார், நீங்கள் சேர்த்துறீங்களா நீங்கள் கேட்கக்கூடாது. கால்டுவேல் படிக்கிறோம். ஏன் தெரியுமா, இங்கே உரைநடை பகுதிகளில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள், அப்படி திராவிட மொழி தொடர்பான செய்திகள்னு. கால்டுவெல் இல்லாமல் திராவிட மொழியை நம்ம தொடவே முடியாது சார். அப்படின்னா ஹிராஸ் பாதிரியார் படிக்கணுமா சார் நமக்கு வந்தா? அகத்தியலிங்கம் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. அகத்தியலிங்கம், ஹிராஸ் பாதிரியார், கபில் சோழப்பில் இவங்கெல்லாம் வந்தால் கான்ட்ரிபியூஷன் டு தி தமிழ் இது நமக்கு அவங்க பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் இவரை மாதிரி ஒரு நூல் ஆக்கம் செய்து தமிழிலே ஆய்வு செய்து ஒரு நூல் வெளியீடு என்பது இல்லை. அப்போ கால்டுவெல் படித்தாகணுன்றதுக்கான காரணம் சொல்கிறேன் நான் தான். அப்போ அதுதான் உங்களுக்கு டீகோடிங்கில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஏன் அதை படிக்கணும்னு சொல்லி டீகோடிங்கில் முழுசாக சொல்லியிருக்கோம். ஸோ டீகோடிங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். சான்றோர்கள் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிவிடும். நம்ம எது படிக்கணும்னு சொல்லிட்டு சான்றோர்கள் பற்றிய தமிழ் பணியை படிக்கணும். இவங்களை பற்றி படிக்கும்போது அவங்க செய்திகளை படிக்கணும். அவங்க செய்திகள்லாம் பாவேந்தரை பற்றிய முழு செய்திகளை படிக்கணும். வீரமாமுனிவரை பற்றி படிக்கும்போது அவருடைய பங்களிப்பு மட்டும் படித்தா போதும். பங்களிப்புனா என்ன, தமிழ் தொண்டுனா என்ன, அவர் ஆற்றிய நூல்கள், அவர் என்னென்னலாம் தமிழுக்கு பண்ணியிருக்கார், என்ன எழுத்து சீர்திருத்தம் செய்திருக்கார், என்ன சிறுகதை எழுதியிருக்கார், என்ன அகராதிகள் படைத்திருக்கார் அப்படின்னு பார்க்க வேண்டியது அது வந்தக்கா. ஆனால் சான்றோர்கள் பற்றி செய்தினா பாரதிதாசன் இந்த இடத்துல அந்த வார்த்தைகள் நீங்கள் புரிஞ்சினா போதும். சிலபஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ் பணி, தமிழ் தொண்டு, சான்றோர்கள் பற்றிய செய்திகள்னு பாரதிதாசன் பற்றி முழு செய்தி இருக்கும். ஐயா பாரதியாரே இல்லை ஐயா, அவங்க உண்மை நேஷனல் மண்டலமே சேர்த்து வச்சிட்டாங்க. பொது அறிவில் ரொம்ப நீங்கள் பாரதியார் படிக்க போகிறீங்க. அதனால் அதையும் சேர்ந்து தான் இங்கே நம்ம படிக்கணும். இந்த சான்றோர்கள் படித்த செய்திகள் அப்படின்றது யாரெல்லாம் புது கவிஞர் உலகில் யாரெல்லாம் முக்கியமான இருக்காங்க அப்படின்னு அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளை அழகாக பிரித்து வச்சு தெரிஞ்சுக்கோங்க பார்க்கலாம். இதுக்கிடையில் நமக்கு வந்தால் வேலுநாச்சியார்லாம் இருக்கே சார்னா அவங்களும் தமிழ் சான்றோர்கள் படித்த செய்திகளை நம்ம அறிஞ்சிக்கணும். தமிழ் சான்றோர்கள் பற்றி வேலுநாச்சியார் பற்றி வேலுநாச்சியார் தமிழில் என்ன இலக்கியம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், தமிழ் பணி வேறு, தமிழ் தொண்டு வேறு, தமிழ் பற்றிய சான்றோர் பற்றிய செய்திகள் வேறு. அவங்கள பற்றி நம்ம படிக்கணும். சரிங்களா? அது டீகோடிங்கில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அடுத்த பகுதி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா இலக்கியங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் என்னென்னா அறநூல்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம நேராக அறநூல்கள் பற்றிய செய்திகள் படிச்சுட்டு போயிடலாம். அதில் குறிப்பாக எல்லா 17 கீழ்கணக்கில் இருக்கிற அத்தனை நூலும் கிடையாது. நமக்கு வந்தால் ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க சார். அறநூல்கள் 11 அறநூல்கள் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு. அவங்க பாருங்களேன், திருக்குறளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற செய்தி மற்ற நூல்கள் எல்லாம் வரிசைப்படுத்துகிறாங்க. இதை மட்டும் நீங்கள் இது பண்ணி படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக சொல்லும்போது ஔவையாரோட பாடல்கள், தனிப்பாடல்கள் இருந்து, ஔவையாரோட சங்க இலக்கிய பாடல்கள் இருந்து, நீதிநூல்கள் ஔவையார் பாடல்கள் இருந்து மொத்தமாக நம்ம படித்தாகணும். அது முக்கியமாக நல்வழி, மூதுரை இதெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து உங்களுக்கு விளக்க போகிறோம். திருக்குறள் தனிப்பதிவாகவும் இந்த இதெல்லாம் இலக்கியங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் உங்களுக்கு விளக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இலக்கிய மேற்கோள்கள் கொடுத்துருக்கா பாருங்களா, மேற்கோள்கள் அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா ஒற்றை வார்த்தையில் மேற்கோள்கள் அப்படின்னு இருக்குது. முன்னாடி பார்த்தா பழைய தலைப்பில் தொடரும் அறிதல் டீட்டெயிலாக படிக்கணும் நம்ம சான்றோருடைய கூற்றுகள்லாம். ஆனால் கேள்வி எப்படி தான் வரும் நமக்கு வந்தால், கேள்வி எப்படி தான் இருக்கும் நமக்கு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். இந்த தொடர் இடம்பெறுகிற நூல் எது?
சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இந்த தொடர் நூலியது. வேதியர்க்கு அழகு வேதமும் ஒழுக்கமும் என்று கூறுகின்ற நூல் எது? ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று அறம் பாடிய நூல் எது? இதெல்லாம் கேள்விகள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள். எங்கேயுமே இந்தந்த நூல்கள் இருந்து தான் மேற்கோள்கள் கேட்போம்னு முன்னாடியும் கிடையாது, இப்பவும் கிடையாது, இதுக்கப்புறமும் இருக்க போகுது. மேற்கோள்கள் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாலே இலக்கிய மேற்கோள்களும் சான்றோர் கூற்றுகளும் படித்தே ஆகும். சான்றோர்கள் கூற்றுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான சான்றோருடைய கூற்றுகள். பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வாய்க்கால் வயல் வரப்பில் தடுக்கி விழுந்து விறந்தவனும் உண்டு என்று கூறியவர் யார்? இப்போ சான்றோருடைய கூற்றாக இருக்குது. இந்த கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த கூற்றுகள் இலக்கிய மேற்கோள்களும் கூற்றுகளும் கண்டிப்பாக படிச்சாகணும். ஏமாந்து விட்டுறக்கூடாது. நீங்கள் படிக்கிறவங்க, தேர்வுக்கு படிக்கிறவங்க, அப்படி தான் சிலபஸ், அப்படி தான் டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு போட்டிருக்கோம். ரொம்ப கவனமாக நீங்கள் இது பண்ணி கொண்டு போகணும். தமிழ் இலக்கியமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். உரைநடை குறித்து தெளிவாக சொல்லிட்டாங்க. உரைநடை பகுதியில் தமிழினுடைய தொன்மை என்னவாக இருக்குது, நம்ம தமிழ் மொழி எவ்வளவு தொன்மையானவள் என்பதை யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்கா, பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு, பாவல் பெருஞ்சித்திரன் என்ன சொல்லியிருக்காரு, பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு, தமிழினுடைய தொன்மை குறித்து கூறப்படுகின்ற அத்தனை செய்திகளும் முக்கியமானது. இது மேற்கோள்களே அடங்கும், இங்கேயும் அடங்கும். கேள்வி அங்கே கேட்பாங்க வந்தக்கா, தமிழோட மொழியினுடைய சிறப்பு என்ன, தமிழ் மொழி குறித்து யாரெல்லாம் என்னென்ன பாடி வைத்திருக்காங்க, பாரதிதாசன் தமிழ் அமுதல் என்ன சொல்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். திராவிட மொழியினுடைய தொடர்பான செய்திகள். திராவிட மொழி குடும்பம்னா என்ன, இந்த திராவிட மொழிகளை எத்தனை குடும்பங்களாக பிரிக்கிறாங்க, திராவிட மொழி குடும்பத்தை, அது எத்தனை மொழிகள் இருக்கிறது, அது நடு திராவிடம், தென் திராவிடம், வட திராவிடம்னு சொல்கிறோம். இந்தியாவுக்கு வெளியில் எந்தெந்த திராவிட மொழிகள் பேசப்படுகிறது, திராவிட இனம் என்பது எப்படி பறந்து ஓங்கி இருந்த காலகட்டமாக இருக்குது, இதுக்கெல்லாம் சான்றுகளாக நமக்கு யார் இதை எடுத்துரைக்கிறா, இதை பற்றி நம்ம செய்திகள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த பகுதிகள் அப்படின்றதும் முழுமையாக பாருங்களேன். இந்த இலக்கிய பகுதி திருக்குறள், அது சார்ந்திருக்கின்ற சான்றோர்கள், அந்த சான்றோர்கள் சார்ந்திருக்கின்ற இலக்கியங்கள், இலக்கியத்துக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற உரைநடை, இந்த 4 கூறுகளுமே யூனிட் 7 அழகு 7 வரக்கூடிய பகுதிகளாக இருக்குது. இது 7மே அறிந்தும் புரிந்தும் மனதில் நிறுத்த வேண்டிய பகுதிகளாக இருக்குது. இதில் பயிற்சி என்று வந்தால் என்ன, டெஸ்ட் எழுதுனா போதுமானது. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அழகாக அறிவை விசாலமாக்கி படிக்க வேண்டிய ஒரு களம். 15 மார்க் இருக்குது இந்த இதில் வந்தால். அவங்க ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்க, 15 வினாக்கள் சொல்லிட்டு. ஆனால் நமக்கு தமிழில் என்ன ஒன்றுனா, ஒவ்வொரு பகுதியுமே கலைச்சொல்லாக்கம் அப்படின்னா தெளிவாக இருக்குது. மொழிபெயர்ப்பு இத்தனை வினாக்கள் தெளிவாக இருக்குது. இலக்கணம் தெளிவாக இருக்குது. சொல்லகராதி தெளிவாக இருக்குது. இலக்கியத்திலேருந்து இதான் கேள்வி கேட்பேன் தெளிவாக இருக்குது. நமக்கு வந்தால் இந்த இலக்கிய கூறுகளை இலக்கணத்தில் ஆங்காங்கே பயன்படுத்திப்பாங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், அந்த இடத்துல எடுத்து பயன்படுத்திப்பாங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இலக்கண குறிப்பறிதல், ஒருமை பன்மை பிழையறிதல், வாக்கிய வகையறிதல், இதெல்லாம் அங்கே பயன்படும் ஃபுல்லாக. அது உங்களுக்கு இலக்கணம் நடத்தும்போது ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன். அடுத்தடுத்த வகுப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பொதுவாக பாடத்திட்டத்தை புரிந்து கொள்ளுகின்ற திறன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்கியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சிலபஸ்லையுமே, ஒவ்வொரு அழகிலுமே தமிழை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண் எடுப்பதற்கு எதெல்லாம் படித்தா போதும், எதெல்லாம் அதாவது படித்தா போதும்னா, இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சுக்கிறோம் அத்தனை பேரும், ஒருவருடைய துணை இல்லாமல் நீங்களாக சுயமாகவே எதை நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு இந்த சிலபஸ் உங்களுக்கு அழகாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரிய ஆரம்பிக்கும். அனைவருமே இது நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். போட்டித் தேர்வு உலகிலே அடியெடுத்து வைக்கின்ற அத்தனை பேரும் எப்போதுமே சரி, இந்த கல்வியை, படிப்பை, வாசிப்பை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். அதுதான் வெற்றிக்கு முதல் படி. அதுதான் எல்லோருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். என்னென்னா, ஒரு இடத்தில் அமர்ந்து நிலையில் படிக்க தொடங்கும் போது எதை படிக்க மேற்கொண்டீர்களோ அதை முடிக்கின்ற வரை அசையாதீர்கள். அதை முடிக்கின்ற வரை வேறொன்றின் மீது கவனம் சிதைய வைக்காதீர்கள். வேறொன்றின் மீது கவனத்தை திசை திருப்பாதீர்கள். அந்த எண்ணங்களோடு நீங்கள் படிக்க தொடங்கினீர்கள் என்று சொன்னால் வெற்றி உமதாகும். அனைவரும் வெற்றி பெற்று மாதிரி தேர்வுக்கு தயாராகுங்கள். பார்க்கலாம். நன்றி.